அண்மை செய்தி. ஹைதராபாத்தில் டேட்டிங் ஆப் மூலம் தொழிலதிபர்களை குறிவைத்து மோசடி செய்ததாக 7 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். சரவணன், வணக்கம். தற்போது டேட்டிங் ஆப் மூலம் மோசடி செய்ததாக 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் யார் என்பது குறித்து தகவல் கிடைத்ததா? இது தொடர்பான மேலும் விவரங்களை சொல்லுங்க. அதாவது தெலுங்கானா மாநிலம் தலைநகரான ஹைதராபாத்தில் வட மாநிலத்தை சேர்ந்த சிலர் ஆன்லைன் டேட்டிங் ஆப் மூலமாக அழகழகான பெண்கள் புகைப்படங்களை காண்பித்து மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளனர். அவர்களை அந்த தொழில் அதிபர்களுக்கு டேட்டிங்காக அந்த புகைப்படத்தை காண வைத்து அவர்களை ஒரு பப்திற்கு வரவழைத்து அந்த பப்தில் அவர்களுக்கு மது அளித்துள்ளனர். அந்த மதுவை அருந்தியவுடன் அவர்கள் அந்த பெண்களை குறித்து கேட்ட கேள்விகளை எல்லாமே புகைப்படம் மற்றும் வீடியோக்களாக பதிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காண்பித்து மிரட்டி பணம் பறித்துள்ளனர். இது தொடர்பாக பல்வேறு தொழிலதிபர்கள் இதுபோல் மாட்டிக்கொண்ட நிலையில் ஒரு தொழிலதிபர் செகந்திராபாத்தில் உள்ள கிரைம் அதாவது குற்றப்பிரிவு போலீசாரிடம் இந்த தகவலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மாதாப்பூரில் உள்ள ஒரு பப்திற்கு ரைடிங் சென்றுள்ளனர். அந்த 7 பேர் உள்ளனர். அவர்கள் இந்த டேட்டிங் மூலம் மிரட்டி பணம் பறித்தது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் 7 பேரை கைது செய்துள்ளனர். மேலும் 3 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி சரவணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.